மகர ராசிக்காரங்க, நீங்கள் எப்பயாச்சும் உங்களோட வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஏன் மற்றவங்க போலவே வேகமாக முன்னேற முடியல அப்படிங்கிறத நினச்சிருக்கீங்களா? அதுக்கு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சாதாரண வெற்றிக்காக பிறந்தவங்களே கிடையாதுங்க. நிலையான பெரிய வெற்றிக்காக தயாராகக்கூடிய ஒரு ராசி. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம்லாம் கஷ்டமே கிடையாது. அது வெற்றிக்கான அடித்தளமாக நீங்கள் எடுத்துக்கணும். மற்றவங்க வேகமாக போனாலும் அவங்க நிலையான வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் மகர ராசிக்காரங்க மெதுவாக போனாலும் உங்கள் வெற்றி அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். அதனால தான் உங்கள் வாழ்க்கை நிறைய சோதனையை உங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கு. பொறுமையும் மன வலிமையும் இருந்தால் போதுங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வெற்றி படியை அடைய முடியும். நீங்கள் இப்போ கஷ்டப்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கிறீங்க இல்லையா? அதுதாங்க, எல்லாத்தையுமே நீங்களே ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அதிகமாக ப்ரெஷர் வருது. இதுவே தேவையில்லாத குழப்பத்தையும் மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்துது. நீங்கள் இதை ஒரு விஷயத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மையை எல்லா வகையிலும் பெறலாம். உள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளியே காட்ட மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இந்த ஓவர் திங்கிங்கை விட்டாலே போதுங்க. ஒரு முடிவு எடுக்கும்போது சரிதானா அப்படின்னு நிறைய யோசிக்கிறீங்க. அது உங்கள் ஸ்பீடை குறைக்குது. இதை மாற்றிக்கோங்க. பெரும்பாலும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறீங்கல்ல, அதையுமே நீங்கள் மாற்றிக்கணுங்க. இது எல்லாமே உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்குது. உணர்ச்சியை காட்டுங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்காதீங்க. இதை மூணையும் மாற்றி பாருங்கள், விரைவில் நீங்கள் வெற்றியை அடையலாம். நீங்கள் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலும் மனிதர்களே இப்படித்தான். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அமோகமாக இருக்குது. இந்த சூழல் வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்துமா தீமை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தயாராகுங்க வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு. பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே சின்ன சின்னதாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். என்னால் எல்லா விஷயத்துலையுமே முதல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். உங்கள் உழைப்பு ரொம்பவுமே முக்கியம். அதே போல் தான் உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஹாப்பினஸ் அதை விட ரொம்பவுமே முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தெரியாமல் ஓடுறது வேஸ்ட்டு. அதனால் டைரக்ஷன் தெரிஞ்சு ஓடணும். எந்த விஷயம் என்னோடய வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்கள், நன்மையை பெறலாம். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சி இல்லாமல் கிடைக்கிறது நிலைக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க, நீங்கள் இப்போ சந்திக்கிற கஷ்டம்லாம் உங்களை உடைக்கிறதுக்காக வரலிங்க, உங்களை உயரத்தில் நிறுத்த வந்திருக்கு. தயாராகுங்க, நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. நீங்கள் ஸ்லோவாக கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் லேட்டாக கிடையாது, ரைட்டான டைமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் கஷ்டமே கிடையாதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்கள் கொண்டாடலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வைங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக சூழல் பாருங்கள், நிறைய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திகிட்ருக்கு. அந்த மாற்றம் தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகர ராசிக்காரங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும், அது சரியான தீர்வு கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்காது. ஏன் இப்படி ஒரு மாற்றம் வருது அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான தீர்வுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நம்ப முடியுமா? கண்டிப்பாக உங்ககிட்ட தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புங்க. ஆமாங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வையும் இனி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழல் ரொம்பவுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததாக அமைஞ்சிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மைல்களில் நீங்கள் எட்டு வைக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கடந்த ஒரு வருஷமாக பாருங்கள், உங்களோட 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் தொழில் ரீதியாக போட்டிகளையும் தந்து வந்த குரு பகவான் இப்போது
2ஆம் தேதி உங்களோட 7ஆம் வீடான கலசர ஸ்தானத்தில் பிரவேசம் செஞ்சு உச்ச நிலை அடைஞ்சார். இந்த கோச்சார பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட பந்தம், திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறம் கூட்டு வணிக கூட்டாளிகளிடையே ஒரு வசந்த காலத்தை உருவாக்குதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இந்த 3 நிலைகள்லையுமே ஏற்பட்டிருந்த கஷ்டம் மாறும். இனிமேல் வரக்கூடிய சூழல் சுமூகமாக இருக்கும். இதுக்கு இணையாக உங்களோட ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து அசாத்திய தைரியத்தை தந்துட்டு இருக்கிறாரு. மாத பிற்பகுதியில் சூரியன் 6ஆம் இடத்துல திக்பலம் பெற போகிறாரு. உங்களோட உத்தியோக வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை தேடி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய காலமாக இது அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய அனுகூலமான திருப்தி தரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இதுக்கு முன்னாடி தொழில் ரீதியாக நிறைய பின்னடைவை கண்ட உங்களோட வாழ்க்கை இப்போ முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போகுது. வியாபாரத்துலேயுமே இது வரைக்கும் நீங்கள் காண முடியாத அளவுக்கு இப்போது நல்ல ஒரு வளர்ச்சியை எட்ட போகிறீங்க. உங்களோட ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் 8ஆம் தேதி உங்களோட 7ஆம் வீடான சப்தம ஸ்தானத்துக்கு நுழைஞ்சார். உச்சம் பெற்ற குரு பகவானோடு இணைஞ்சார். அதுவும் உங்களுக்கு இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஆளுமை திறன் அதிகரிக்குது. உங்களோட திறமையான வேலைப்பாடு, நிர்வாகத்திறனை கண்டு உங்கள் மேலதிகாரி கூட வியந்து உங்களை பாராட்டுவார். குறிப்பாக 5ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் 6ஆம் வீடான சத்ருஜானத்துக்கு நுழைஞ்சாரு. உங்களோட உத்தியோக பாதை அசுர வேகத்தில் இப்போ பாருங்கள் முன்னேறிட்டு இருக்கோம். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினவங்க உங்கள் கம்பீரத்தை பார்த்து அப்படியே ஒடுங்கி போயிடுவாங்க. பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட, புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கூட இப்போது உங்கள் தகுதிக்கு ஏற்றது போல் மிக சிறந்த வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு இந்த மாதம் பிற்பகுதியில் தடையில்லாமல் கைகூடி வரும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் சரியாக செய்யணும். முயற்சி செய்யாமல் எதுவுமே வராதுன்னு முதல்லையே சொன்னோம்ல, அதை கவனமாக வச்சுக்கோங்க. முயற்சி செஞ்சால் முயன்றாதது எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் திறமையை நம்பி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வேலையை இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் பெற முடியும். வியாபாரம் சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பொற்காலத்தை தரக்கூடிய லாபம் நிறைந்த ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிலை. பொற்காலம் மாறி விலக காத்துட்ருக்கு. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கூட்டு வணிக ஸ்தானத்தில் சுபகிரகமாக இருக்கிற குரு பகவான் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. வியாபாரத்தில் பிராண்டோட மதிப்பு அசுர வேகத்தில் உயரும். கூட்டாளிகளிடையே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த மனசாபம் நீங்கி, கணக்கு வளவு சச்சரவுமே இப்போ முற்றிலும் நீங்கி, பரஸ்பர நம்பிக்கையோட தொழில் முறையில் நல்ல ஒரு லாபமும், தொழில் லாபகரமானதும் தலை தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ நிர்வாக ஆலோசனை, நிதி நிறுவனம், ஜவுளி, ஆடை வடிவமைப்பு, கலை சார்ந்த துறைகளில் இருக்கிற அனைத்து மகர ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதம் அமோகமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு தன்னோட சொந்த வீடில் பலமாக சஞ்சாரம் செய்ய போகிறாரு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நிறைய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சிறப்பான நன்மைகளை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொருளாதார நிலைமை இந்த மாதத்தில் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. திருப்தி தரக்கூடிய வகையில் பலமாகவும் அமையுது. 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உச்ச குரு பகவான். தன்னோட சுப பார்வையால் உங்களோட லக்கணத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் நேரடியாக குரு பகவான் பார்க்குறாரு. இந்த பார்வையால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பணப்புழக்கம் தடையில்லாமல் கிடைக்கும். பல வழிகளிலுமே பணம் உங்கள் கை வந்து சேரும். நிலுவையில் இருந்த வணிக கடன் இப்போ சுமூகமாக வசூலாகும். அப்படி இருந்தாலும் தனஸ்தானத்தில் 2ஆம் வீடு, அதாவது ராகு சஞ்சாரம் செய்கிறாரு. கையில் பணப்புழக்கம் சில நேரத்தில் ஆடம்பர பொருட்களுக்காக வீண் செலவு செய்ய தோணும். அதனால் கையில் பணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துட்டு அத்தியாவசியமாக செலவு பண்ணுறது நல்லது. செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், பண வரவு நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடந்த காலத்தில் இருந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கடன் அடைக்கிறதுக்குமே வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் பயன்படுத்துறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சுப பலன்கள் ஏற்படக்கூடிய கிரக சூழல் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். உங்கள் லாபாதிபதியான செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. மாத கடைசியில் பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, அதிக ஆபத்து உள்ள ஊடக வணிக முதலீடு, இதெல்லாம் அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் இருக்கணும்.
பெரிய அளவில் முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. அதனால் கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்குது, பண வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஆபத்துள்ள வணிக ஊடகத்துலேயோ முதலீடு செய்யாமல் இருங்க. அதிக அளவில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதை விட நீங்கள் இந்த மாத கடைசியில் பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம்.